ஹலோ, ஏதாவது டவுட் இருக்கா? மனம் திரும்பின மனுஷனுக்கு பரலோகம் எல்லாத்தையும் பொறுப்படுத்துறது. மனம் திரும்பின மனுஷனுக்கு பரலோகம் அள்ளி கொடுக்கு, வாரி வழங்குகிறது. மனம் திரும்புகிறேன், என் ஆவி ஆன்மா உடல் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன எப்படி நடத்தணும் விரும்புகிறீங்களோ என்னை நடத்துங்கள் என்று சொல்லும்போது பரலோகம் எல்லா கவசத்தையும் என்ன செய்யுதுன்னா எனக்கு அப்படியே என்ன செய்யுது, அப்படியே உடலில் வந்து என்ன செய்யுது. அப்போ உடம்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நேரம் உறக்கமே வரல, பாட்டில் அதிலேயே உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வஸ்திரங்களை பற்றி அப்போ தான் சொன்னேன், பிசாசே முன்னாடி சாப்பிட்டானே உன்னை கால்களை போட்டு மிதிக்கிறாங்க. இந்த பாதரட்சை சும்மா இது அணியாமல் எல்லாரும் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, ஏசு நாமத்தில் பிசாசை கட்டுறேன், இது மாமிசத்தில் கட்டுறது. மாமிசத்தில் அவனை கட்ட முடியாது. இயேசு சொல்றார், நான் கடவுளுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் கடவுளுடைய ராட்சியம் உங்களுக்கு வந்திருக்கிறது. கைதிருக்கிற பார்ப்போம், நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா. வாசிங்க பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசுறதற்கும் பார்க்கும்படி அவனை குணமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர்கள் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் சவுலுவினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை யோசனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ஜனமும் எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானே துரத்தினான் என்றால் தனக்கு விரோதமாக அவன் தானே தீமை செய்து கொள்கிறான். அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயர் சவுலினாலே பிசாசுகளை துரத்தவில்லை. ஆகையால் அது கீழே இங்க சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால். கைதட்டுகளை பார்ப்போம், நல்லா கரங்களை தட்டி. நான் யாரால பிசாசுகளை துரத்துறேன்? தேவனுடைய மனம் திரும்பும் போது. நல்லா கவனிங்க, இது இயேசுநாதர் அந்த யோர்தானில் வந்து யோவான்கிட்ட ஞானசானம் கேட்குறாரு. யோவான், ஐயோ உங்கள்கிட்ட ஞானசானம் பெற வேண்டியிருக்கு, நீங்கள் எனக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்கள அப்படின்னு சொல்லி யோவான் மாட்டேங்கிறாரு. கடவுளுடைய நீதி நிறைவேறதுக்கு இப்போ நீ இதை செய்ய அப்படிங்கிறாரு. சரி நான் செய்கிறேன்னு செய்கிறாரு. அவர் ஞானசானம் கொடுத்து தண்ணியில் இந்த சரீரத்தினுடைய செயல்களை நான் சாகடிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் மூழ்கடித்து ஞானசானம் பெற்று அவர் கரையேறி ஜெபித்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கி வருகிறார். கைதுகளை பார்ப்போம், நல்லா கரையை. ஒரு விஷயத்தை இதில் நீங்கள் நல்லா புரியணும், நான் விளக்க விரும்புகிறேன். இது வந்து தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனுஷன் மனம் திரும்பி இந்த பாவத்துக்கு நான் மறிக்கிறேன், இந்த உடலுக்கு இந்த உடலுடைய செயல்களுக்கு தீய செயல்களுக்கு மறிக்கிறேன், இந்த மாம்சத்தினுடைய செயல்களை நான் நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை கடவுளுக்கு இந்த மாம்சத்தினுடைய செயல்களை விட்டு விடுகிறேன், பசாசை விட்டு விடுகிறேன், பாவத்தை விட்டு விடுகிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் வந்து அதை விட்டு விடுறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் ஒப்படைக்கணும்.
அதை ஒப்படைச்சி அவன் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஞானஸ்தானம் பெறும்போது அவன் என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த சரீரத்தினுடைய எல்லா செயல்களையும் இந்த தண்ணீரிலே நான் அடக்கம் செய்து விட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா எந்திரிச்சு, அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும், ஆண்டவரே இப்போ நான் ஆவியிலே நடப்பதற்கு, ஆவியிலே ஜீவிப்பதற்கு, உங்கள் விருப்பத்தை சித்தத்தை எண்ணி உங்களுக்காக வாழ்கிறதற்கு இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், நெருப்பின் ஞானஸ்தானம் ஒரு மனுஷன் மேல் இறங்கி வருகிறது. கைவிடுகிற பார்ப்போம். இதுதாங்க ரியல், இதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். இவங்க சடங்காக என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளும் கூட்டிகிட்டு தான் போனோம். 10 பேர் 20 பேருக்கு என்ன செய்வோம்னா தொட்டியில் போய் முக்கி விட்டு இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குற முக்கி அப்படியே வெளியே தூக்கி விட்டுருவோம். அவங்க வாட்டில் துணியை மாற்றுறதுலேயே நடக்கிறதுலேயே வருவாங்க. இது என்னதுன்னா மத சடங்கா சடங்கு. சடங்கு அதாவது ஒரு சொல் வேறு சொல்லுதான், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய உண்மையை ஒருவன் அறிந்து, அதனால தான் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். இப்போ என்ன விசுவாசிக்கணும், என் சரீரத்துக்கு, சரீரத்தினுடைய செயல்களுக்கு நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன்னா அதை அடக்க மாட்டேன், அதிலிருந்து நான் விடுதலை பண்ணுறேன். என் பாவத்தை இனிமேல், இந்த பாவம் இன்னைக்கு இதோடு அடக்கம் பண்ணப்படுது. பிசாசை நான் இதில் என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன். கோபத்தில், வெறுப்பில், பகையில், பொறாமையில், இன்னும் உலக ஆசையில், பேராசையில் வாழ்கிற அத்தனை பேர்லையும் யார் வாழ்கிறான்னு சொன்னால், யார் அவனை ஏற்கிறான்னா பிசாசு. அதுதாங்க இயேசு சொல்றாரு. அப்போ இந்த பிசாசை விட்டு விடுகிறேன், பாவத்தை விட்டு விடுகிறேன், இந்த மாம்சத்தை செயல்களை விட்டு விடுகிறேன். உலகம்னு சொன்னா குடும்பம். இனி குடும்பம் சொல்ற குடும்பத்துக்காக நான் வாழாமல், குடும்பத்தினுடைய விருப்பத்தின்படி நான் வாழாமல், பொண்டாட்டி விருப்பப்படி வாழாமல், புருஷன் விருப்பப்படி வாழாமல், பிள்ளைகள் விருப்பப்படி வாழாமல், மனம் திரும்பிய மனிதன் நினைக்கிறான்னா உங்கள் விருப்பப்படி வாழ்கிறதுக்கு என்னை ஒப்படைக்கிறேன். அங்கே தான் இந்த நெருப்பின் ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் இறங்கி வருகிறது. இன்னைக்கு சபைக்குள்ள சும்மா மேளத்தை போட்டு மியூசிக்கை போட்டு அடிச்சுட்டு எல்லாம் வேகமாக பாட வச்சு கையை தட்டிட்டு இப்படி கிடு ஆடுறது என்ன கிடையாது, அபிஷேகம் கிடையாது. இது எமோஷனல், ஒரு சரீரத்தினுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு நினைச்சிருக்கிறான். ஆவியானவர் வருவார், இயேசு வர்றார், நீ கூட்டாப்புல வருவாரா, நீ தகுதியப்படணும். இந்த அபிஷேகத்தை பெறுகிறதுக்கு, இந்த வரங்களை பெறுகிறதுக்கு, இந்த அஸ்திரங்களை பெறுவதற்கு நீ என்ன செய்யணும்னா உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்திலே அந்த தன்மையை நான் பயன்படுத்துகிறதற்கு, சகலத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு இந்த உடலை நீ ஆவியானவரை நீ தகுதிப்படுத்தி இருக்கிறீர். நான் அந்த உன்னதங்களுக்குரிய வரங்களையும் வல்லமொழியும் நான் பெற்று அதை பயன்படுத்துகிறதற்கு என்னை நீ தகுதியுள்ளவனாய் மாற்றி இருக்கிறேன். கேட்கலாம், ஒரு வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படினால நீ கவனிக்கணும். மனம் திரும்புதல்னா சும்மா விளையாட்டு கிடையாது. அப்புறம் மனம் திரும்ப நம்ம நினச்சிப்போம், நம்ம தேவசாய பிள்ளை இருக்கிறார், இந்த புனிதர் என்ன செய்கிறாருன்னா, இவர் அந்த மார்த்தாண்ட அந்த அவையில், அந்த அரண்மனையில் அவர் ஒரு காரியக்காரர், பொறுப்பாளர், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறவர். ராஜா அவரை நியமிச்சிட்டார். இனி என் சொற்படி அல்ல, இந்த தேவசாயங்கள், அவருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, நல்ல பேர்லா நீலகண்டம் பிள்ளை, ஞாபகம் வச்சுருக்கான் பாருங்க. நீலகண்டம் பிள்ளை என்ன சொல்கிறாரோ இதன்படி தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அவ்வளோ பெரிய பதவி பொறுப்பை யார் கொடுத்துட்டாருன்னா இந்த தேவசாயம் பிள்ளைக்கு நீலகண்டன் கொடுத்துட்டாரு. இவர் நீலகண்டனாக இருந்தவர் தான் தேவசாயம் பிள்ளைன்னு நினைச்சிட்டாரு. ஞானஸ்தானத்தில் பேரை மாற்றிக்கிட்டார். இப்போ ராஜா சொல்கிறத கேட்க மாட்டேன். அரண்மனையில் அத்தனை பேரையும் இவருக்கு தான் கீழ்படிச்சிருக்கிறாங்க. ராஜா சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். அத்தனை பேர் அந்த மந்திரிகள், போர் தளபதிகள் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன். எனக்குள்ள கடவுள் இருக்கிறார், கடவுள் வாசம் பண்ணுகிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ்வேன்னு சொன்னதுனால அவரை சிறையில் அடைத்தார்கள், அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். கைத்தட்டுகளை பார்ப்போம். இந்த மரண தண்டனை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேயா? நான் மனம் திரும்பினது தான். இனி எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் என்ன சொல்லுகிறாரோ, இந்த இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இந்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம் சொல்லுவார், எழுதுவார் பவுல். கொலோசியர் 1:27 நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம் சீக்கிரம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தின் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம்
இன்னதென்று தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு, மனம் திரும்பியவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நல்ல கைதிகளும் நல்ல கரங்களை, ஒரு நல்ல ஜோரா தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. யாருக்குள்ள கிறிஸ்துவானவர் வாசம் பண்றாரு? யாருக்குள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கு? மனம் திரும்பியவர்கள். அப்ப இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கணும்? இன்னையில இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த 33 வருஷமா அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறேன்னா இப்படி. அதனால எல்லாரும் சொல்லுவீங்க, பிரதர் நம்ம சொல்றதெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். இங்கே உள்ள ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அதுவும் நம்ம சொல்லதெல்லாம் ஒன்று கேட்காது, அது என்ன சொல்லுவாங்க பார்த்தா. ஏன்னா சத்தியம் இதுதான். அதே அந்த மார்த்தாண்ட வருமா அவருடைய மனைவி கேட்குறாங்க, ஏங்க எல்லாரும் உங்களை என்ன செய்கிறாங்க, இப்படி போயிட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க வருத்தப்படுறாங்க, அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இதை வேண்டாம்னு விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் விருப்பப்படி வாழ்ந்தால் எனக்கு மனைவி, இல்லை என்றால் உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என் இயேசுதான் எனக்கு மனவாட்டி, என் இயேசுதான் எனக்கு துணை, இயேசுதான் எனக்கு சகலமும், இயேசுதான் எனக்கு மருத்துவர், இயேசுதான் எனக்கு மருந்து, இயேசுதான் என் பரிகாரி, இயேசுதான் எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு அப்பா, அவர்தான் எனக்கு அம்மா, அவர்தான் எனக்கு எல்லாம், சொத்து சொதான் எல்லாமே அந்த இயேசுதான் என்ன செஞ்சார்னா, இந்த மார்த்தாண்ட வர்மான்னு சொல்லக்கூடிய இந்த அரண்மனையிலே காரியக்காரராக பொறுப்பாளராக இருந்த மனம் திரும்பி இந்த தேவ சகாயம் பிள்ளை சொல்லி கடவுளுக்காக அவர் மரித்தார். கைதிகளை நல்ல தலைவர். இதுக்கு பேர் தான் என்னது? அவருக்கு இன்னைக்கு கோயில், அங்கே கோயிலை கட்டி, அங்கே கவியை கட்டி, இன்னைக்கு ஆட்கள் வருது, அங்கே ஒவ்வொரு இதுலேயும் உண்டியில் வச்சு அதில் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த கத்துவலி சேவை நெஞ்சிட்டு இருக்கு, வருமானத்தை நெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் போதிச்சதை நீ போதிக்கணும். இந்த தேவசாயமுள்ள இதுக்காகத்தாண்டா செத்தாரு, இதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு. அப்போ அத்தனை பேர் நீங்கள் என்ன செய்யணும், அந்த உண்டான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மனம் திரும்பி அவரை தொழுது கொண்டு நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா வாழன்னு சொல்லி இந்த கத்தோலிக்க சிறுவை என்ன செய்யணும், போதிக்கணும். இதை என்ன செய்யலை. ஆனால் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் வாழ்ந்த புனிதர்கள் அந்தோனியார், செபஸ்தியார், சவேரியார், இந்த மார்த்தாண்டவர்மா, இந்த தேவசாயமுள்ள இவங்க எல்லாம் இந்த திருச்சபையில் இருந்தாலும் இவர்கள் மனம் திரும்பி இருந்தார்கள். இவர்கள் அந்த ஒன்றான மெய் தேவனை, பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு ஆராதித்து இந்த வஸ்திரங்களை கொண்டு பிசாசுகளை துரத்தி இந்த திருச்சபையிலே என்ன செய்தார்கள், தூண்களாக ஒளியாக இருந்தார்கள். கைதிகளை பார்ப்போம். நல்ல கரங்கள். இன்றைக்கி நிறைய பாஸ்டர்மார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வந்தால் நோய் தீரும், எங்கள் சபைக்கு வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், எங்கள் சபைக்கு வந்தால் உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இது இங்கே நடக்கும். ஆனால் பரலோகத்தில் உனக்கு என்ன கிடைக்காது. இந்த பாஸ்டர்மார் என்ன சொல்லணும், இவனும் மனம் திரும்பணும், வரக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யணும், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால் பரலோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு நல்லா நீ கவனிக்கணும், இன்னைக்கு மதம் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மனம் மாற்றம் என்ன செய்யவில்லை. மனமாற்றம் நடக்கிறவனுக்கு ஒரு சபைக்கு வர வேண்டிய அவசியம் சொல்லுங்கள். மனமாற்றம் எங்கே நடக்குது? உங்களுக்குள்ள தான் நடக்குது, எனக்குள்ள தான் நடக்குது. இப்போ நான் தானே என்ன செய்யணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், யார் சொல்லுதையும் கேட்கலப்பா, யாரையும் சார்ந்து வாழலப்பா. இது வரைக்கும் அதை சார்ந்து வாழ்ந்தேன், இதை சார்ந்து வாழ்ந்தேன், மக்களை சார்ந்து வாழ்ந்தேன், காணிக்கையை சார்ந்து வாழ்ந்தேன், இன்னைக்கு ஒன்றுமே வேண்டாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பிறந்த நாள் அன்றைக்கி என்ன செய்யலைன்னா சாப்பிடவே இல்லை, இங்கே ஒன்றுமே பண்ணலை. வேறு யாருக்கு பிறந்த நாள்னா கூட அங்கே கேக் வெட்டுறது, கேக் இது பண்ணுறது, அங்கே பிரியாணி பண்ணுறது, அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும். ராணி வீட்டில் கூட அன்றைக்கி தங்கச்சி பிள்ளைக்கு இது அங்கெல்லாம் கேக் வெட்டி சாப்பாடு, அங்கே ஹோட்டலில் நெஞ்சாங்க, இட்லி சப்பாத்தி புரோட்டா எல்லாம் நெஞ்சிருந்தாங்க. ஆர்டர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எனக்கு தெரியாது, சொல்லக்கூடாது. சொன்னா நீ எனக்கு கோழி அடிக்கணும் போய் இல்லை பாயசம் போடணும், அதனால் அவன் நினைச்சிங்கள சொல்லலை. அடுத்தாப்புல பார்த்தேன், இங்கேயும் என்ன செஞ்சுட்டு முதல் நாள் 22ஆம் தேதி இருந்ததெல்லாம் என்ன செஞ்சாச்சு, சாரி போட்டு விட்டேன். அவர் என்ன பண்ணுவாருன்னு, ஏன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனி யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, நமக்கு தேவையான காசு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருக்கு போட்டு விடணும் என்று சொன்னால் பரலோகம் எனக்கு தரட்டும். கைவிட்டுகளை பார்ப்போம். மனம் திரும்புது. அது வரைக்கும் நினைச்சேன்னா யார்கிட்டையாவது கேட்பேன், கிடைச்சிடும். உடனே நினைச்சு போட்டு விட்டுட்டே இருந்தேன்.
22ஆம் தேதி முடிவெடுத்து மனம் திரும்பினதுலேருந்து இது வரைக்கும் நான் என்ன செய்யலைன்னா ஒரு பைசா கூட போடலை. அவர் காரியங்களை நீ பார்த்துக்கோ. இல்லை நீ தந்தனா, நான் யார்கிட்டையும் கேட்காம நீ தந்த அப்படின்னு சொன்னால் நான் அதை என்ன செய்கிறேன், செய்து விடுகிறேன். இதுக்கு பேர் என்னது? இப்போ நான் இணைஞ்சிருக்கேன்னா 5 வருஷமாக இதுக்கு இணைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தையாக கேட்டு வாங்கி என்ன செஞ்சுருந்தேன். மனம் திரும்பாதனால என்ன செஞ்சோம், சில கஷ்டங்கள், நிந்தைகள், இழப்புகள். இன்னொன்று இதுவும் நடக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் இழக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் சபைக்கு வரவங்க நல்லா இருக்கணும், இந்த ஊழியம் நல்லா இருக்கணும், இந்த பெரிய தியானங்கள்லாம் நடத்தி மக்களுக்கு இலவசமாக சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை கடவுளுடைய ராட்சியத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தெல்லாம் இது நடந்தது. இது என்னுடைய எண்ணம், என்னுடைய முயற்சிகள், விருப்பங்கள். ஆனால் சொன்னேன், என் விருப்பம், என் முயற்சி, அப்படி ஊழியத்தை பண்ணணும், இப்படி தியானத்தை நடத்தணும், மக்கள் எப்படி எதிர்த்து பண்ணணும்னா இதன்படி கடவுளுடைய ராட்சியத்தில் மக்களை என்ன செய்ய முடியாது. மனுஷனுடைய பலத்தினாலோ, புயத்தினாலோ, அறிவினாலோ, ஊழியம் செய்கிறதுனாலோ, இல்லை பணத்தினாலோ என்ன செய்ய முடியாது. ஆத்மாக்களை என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் சேர்க்க முடியாது என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி நினச்சி நான் வாழ்ந்ததற்காக இந்த சபை மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான சில முயற்சிகளை பண்ணிவிட்டேன். அதனால் தோற்று போயிட்டேன். இப்பொழுது நான் தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஜெயம் கொடுத்த சிலுவையில் எனக்கு ஜெயத்தை கொடுத்த என்னை செல்வந்தனாக, என்னை கோடீஸ்வரனாக்கும்படி, சிலுவையிலே மறித்த இந்த மக்களை, ஜனங்களை ஐஸ்வர்யனாக்கும்படி, செல்வந்தராக்கும்படி, விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக்கும்படி நீ சிலுவையில் மறித்ததை நான் கண் முன்பாக நிறுத்தி, இந்த சிலுவையின் பாடுகளால் நீர் சிந்திய இரத்தத்தின் நான் குபேரனாக, செல்வந்தனாக இருக்க போகிறேன். நீங்க சிந்திய இரத்தத்தினால், நீங்க பட்ட பாடுகளினால் இந்த சபைக்கு வரக்கூடிய மக்கள், திருத்தலத்துக்கு வரக்கூடிய மக்கள் செல்வந்தர்களாக, ஐஸ்வர்யமாக இருக்க போகிறார்கள் என்பதை ஒத்துக்கொண்டு நான் சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது பரலோகம் தன்னுடைய கவசத்தை கொண்டு வந்து, ஆடையை கொண்டு வந்து உடுத்தியது. கைது கிளம்பவும் நல்லா கடவுள். ஒருவனாட்சி செல்லு ஈஸியாக ஏற்றலை. ஏற்றப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க, பையன் ஏற்றிக்கிடுது. ஏற்றி விடவா? வேண்டாம். கடவுள் எப்பொழுது அதுக்குரிய காரியங்களை சந்திக்க தயாராகிறதோ அப்பொழுது இந்த ஈஸி ஏற்றினா போதில்லைன்னா இந்த போனே என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். இதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். இதுதான் இப்போ என்ன ஆகிட்டோம்னா, அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க, இவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க, இப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டோம்னா மேக்சிமம் இந்த மனிதனை சார்ந்து வாழ்ந்து விட்டோம். சின்ன சின்ன உதாரணங்கள் தாங்க. சில இதெல்லாம் வந்து என்னென்னா, சரி ஒரு சின்ன ஒரு இதுக்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதா, கடவுளை நம்ம பார்க்க மாட்டோம். எப்போ ஒன்றுமே முடியலை, ஒன்றுமே விளங்கலை, எல்லாம் போனதுக்கப்புறம் தான் ஆண்டவரே எல்லாரும் கைவிட்டாங்கப்பா, என்ன செய்யும்? இதான நடந்துட்டு இருக்கு. எப்படிக்கா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் என்னது? ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் இந்த அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், அன்னை மரியாள், இந்த அந்தோணியார், செவுத்தியார், அடுத்து இந்த ஜார்ஜியார், இந்த வனத்து அந்தோணியார், வனத்து சின்னப்பரு, எல்லா பரிசுத்தவான்களும் அவர் சொன்னால் சாப்பிட்டார்கள், அவர் சொன்னால் நல்லா இருந்தார்கள், அவருக்கு பிடிச்ச மாதிரிக்கு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அவர்கள் இந்த பூமியிலே கல்லறையில் அல்ல, அவர்கள் பரலோகத்திலேயே கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கைதிகளமாக போவோம். நல்லா கடவுளை சொல்லி. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவைக்கு என்ன செஞ்சிருந்தோம்னு சொன்னால், அவங்கள பார்த்தா கிடைக்கும், அவங்கள பார்த்தா கிடைக்கும், அவங்கள்ட்ட சொன்னால் செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம என்ன செய்கிறோன்னா மேக்சிமம் நம்முடைய மனசு யாரை சார்ந்திருக்கு? மனுஷன். அப்போது மனம் திரும்புதலுங்க என்ன இல்லை, கடவுளை நம்ம சார்ந்து. சங்கீதம் 91 சொல்லுவார், அவன் என்னை சார்ந்து 14 நினைக்கிறேன், 91:14 நினைக்கிறேன். அவன் என்னை சார்ந்திருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கைதுகளை பார்ப்போம். அப்போ மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்வாங்கன்னா, மாம்சத்தினுடைய செயல்களை செயல்படுத்த மாட்டாங்க. மனுஷர்களை என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. யாரை தேடுவாங்க? மனுஷர் சொல்றதை செய்ய மாட்டார்கள். யார் சொல்றதை செய்வாங்க? எனக்குள்ள ஆவியானவர் என்ன சொல்ற அதுதான். அப்படி நம்ம வாழ்க்கை பழகணும்னா நம்ம வாழ்க்கை என்னது? மனம் திரும்பிய வாழ்க்கை. அதனால் சில தவறுகளை இப்போ தான் நமக்கு புரியும். நம்ம கோயில், ஆனால் நான் ஊழியம் தான் பண்ணுவேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், 2-3 இடத்துல ஆர்டினேஷன்லாம் நெஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எதை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம்? இதைத்தான் நம்ம கேட்டால் கிடைக்கும், நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க, நம்ம அதெல்லாம் செய்ய முடியும்.
நம்ம கூட்டத்தை கூட்ட முடியும், கன்வென்ஷன் கூட்டம் போட முடியும், இப்படி தியானம் நடத்தி பண்ண முடியும். எந்த கூட்டத்தை கூட்டினாலும் பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, சேர்க்கலை. பரலோகத்தில் சேர்க்கணும்னா தேவன் செயலாற்றுறது. அப்போ இப்போ தான் அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிற. இப்போ தான் என் ஆவி வேலை செஞ்சு மாம்சத்தினுடைய செயல்களை பூரா அணிஞ்சிட்டேன். அதனால் எங்கள் அம்மா இறந்துச்சு பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் கூட அடிக்கலை. சும்மா ஏதோ இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நம்மளாம் போனோம். கொஞ்சம் பேர் போய் என்ன செஞ்சு வந்தோன்னா ஒரு சின்ன எந்த விளம்பரம் இல்லை, போய் பேசாமல் அங்கே ஒரு குடியை தோண்ட சொல்லி ஒரு 3-4 மணிக்கு போய் நெஞ்சாச்சு. 5 மணிக்கு அடக்க மணிக்கு நம்ம மாட்டு நெஞ்சோம். நீங்கள் ஒரு சாதாரண மக்கள் கூட போஸ்டர் அடித்து அதுக்கு இது பண்ணி என்னமெல்லாமோ இது மேலே அடித்து ஆட்டங்கள்லாம் இது பண்ணி என்னெல்லாமோ பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணலை. ஒரு அமைதியாக. எங்கள் அப்பா இதுவும் அப்படி தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னேன், இன்னைக்கு போப்பாண்டவர் ஒரு போப்பு இறந்தால் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக ஒரு இதோட அந்த அடக்கம் நடக்குது. அது மாதிரி பண்ணக்கூடாது. சாதாரணமாக என்னை எரிச்சி வந்து அடக்கம் பண்ண வேண்டும் சொல்லி ஒரு எளிய முறையிலே நம்ம போப்பாண்டவருடைய அடக்கம் நடக்குது. கைதிகளை பார்ப்போம். இதுதான் மனம் தெரிஞ்ச வாழ்க்கை. நம்ம பிரதமரை விட அதிகமான அவங்களுக்கு மாதம் இன்கம் உண்டு. 38 லட்சமோ என்னமோ 48 லட்சமோ என்னமோ உண்டா. அதை எதையுமே அவர் செலவு முன்னால் யூஸ் பண்ணாமல் அதையெல்லாம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் செலவு பண்ணிட்டு அவர் எளிய வாழ்க்கை நம்மளை மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய காரை கொண்டு உயர்ந்த காரை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு சாதாரணமான ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் மனம் திரும்பிய ஒரு கைதிகளமாக. அதனால இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே இந்த பாஸ்டர்மார்கள் ஆசீர்வாதம் அப்படி இருக்கும், அப்படி வரும், இப்படி நிறைய வரும், நீங்கள் செல்வந்தராக இருப்பீங்க, நீங்கள் கோடீஸ்வரராக இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க, ஆனால் எங்கே போக மாட்டீங்க. ஹலோ, பரலோகம் நினைச்சியாது. அதனால இன்னைக்கு இந்த மாமிசத்துக்குரிய ஊழியம் தான் இன்னைக்கு நிறைய நினைஞ்சிருக்குன்னா நடந்துட்டு இருக்கு. புனிதர்களுக்கு தான் என்ன நடந்துன்னு சொன்னால் ஆவிக்குரிய ஒரு ஊழியம் நடக்குது. அவங்க தான் மனம் திரும்ப சொல்லி வலியுறுத்தினா. மனம் திரும்ப சொன்னால் நீங்கள் யார் கூட்டத்துக்கு வருவா? மனம் திரும்புங்க, எல்லாத்தையும் விடணும்னா நீங்கள் யாராவது வருவீங்களா? வருவீங்களா? நீங்கள் தான் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை போட்டுகிட்டே இருக்குது. அதனால் வாரைய நீங்கள் 30 வருஷமாக இதிலே இருக்கிறீங்க. இந்த உபதேசத்தை கேட்டு உங்களுக்கு என்ன ஆகி போச்சு, இதில் ஊறிட்டீங்க. அதனால் நீங்கள் வர்றீங்க. இதே இன்னைக்கு நிறைய பேர் வரல. ஏன் வரல? நீங்கள் இந்த கூட்டத்தெல்லாம் காணணும். எங்கே போயிட்டாங்க? ஒருத்தருமே வேண்டாங்க. நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, மனம் திரும்புதல்னு ஒரு வேலை நடக்கும். அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த அற்புதங்கள் நடக்கும். நொண்டி நடப்பாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம். நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. கடவுளுடைய ராஜ்யத்தில் யார் சேர்ப்பா அப்படிங்கிறத என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். வருஷம் வாசிங்க பார்ப்போம். 22 வாசிங்க பார்ப்போம். ஒருவனாயிலும் அந்த விருந்தை ருசி பார்த்ததில்லை என்று போகையில் வரேன். இப்போ நானே சுருக்கம் சொல்கிறேன். வாசித்தாலே பிரசங்கம் ஓடாது. வாசிக்கிறது ஒழுங்காக வாசிக்கணும். 25 பின்பு அநேக ஜனங்கள் அவருக்கு கூட பிரயாணம் போகையில் அவர்களிடம் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனை வாரான். என்ன நடக்கும்னா, இயேசுநாதர் ஒரு சொல்லுவார். ஒரு விருந்துக்கு, ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு விருந்துக்கு எல்லாரையும் போய் அழைச்சிட்டு வாங்க. நல்ல வசதி உள்ளவங்க, பணக்காரங்க, அந்த வீட்டில் வாசல் பார்த்துக்கோங்க. நான் அதை உங்களுக்கு அதிகாரத்தை சொல்லிடுறேன். 14 நீங்கள் 15 நீங்கள் பார்க்கலாம். 12 நீங்கள் அதை பார்த்தா தெரியும். அது இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டாம். எங்கே கவனிங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே போய் அவங்க சீடர்கள் போய் வேலைக்காரங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது, நான் இப்போ தான் நினைஞ்சிருக்கேன், நிலம் வாங்கியிருக்கேன்,
இப்போ அந்த நிலத்தை நான் என்ன செய்யணும் பார்க்கணும், அந்த நிலத்தை உழுது என்ன செய்யணும், அதில் நிறைய பயிர்கள் வைக்கணும், அதனால நான் இந்த விருந்துக்கு வர முடியாதுன்னு நினைச்சிடான். அந்த தூதுவன்ட்ட நினைச்சிடான்னு அவன் சொல்லிடுறான். இன்னொருத்தன்ட்ட போய் கூப்பிட்றாங்க, வேதனை நினைச்சிட்டு போய் அண்ணாச்சி நீங்கள் இன்றைக்கி விருந்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறார், இப்போ தான் மாடு வாங்கியிருக்கேன், இப்போ தான் உள்ளதுக்கு நினைஞ்சிருக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால் விருந்துக்கு நான் வரலன்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் மிக்கல மகாட்ட போய் சொன்னால் இப்போ தான் என் மகளுக்கு என்ன செஞ்சிருக்கு, கல்யாணம் ஆகிருக்கு, அவளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, அங்கே எல்லாம் மாப்பிள்ளை சாப்பாடெல்லாம் போட்டு பொங்கி பொறிச்சு அவங்கள என்ன செய்ய வேண்டியிருக்கு, பராமரிக்க முடியும், அதனால நான் விருந்துக்கு என்ன செய்யலை வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி டீச்சர்ட்டு சொன்ன உடனே இப்போ தான் பிள்ளை இணைஞ்சிருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே விருந்துக்கு வரலன்ட்டாங்க. ராமலட்சுமி மேக்காடு சொன்னா இப்போ தான் பையன் என்ன செஞ்சிருக்கான், கல்யாணம் முடிச்சிருக்கிறான், அவங்கள போட்டுட்டு என்ன செய்ய முடியாது, இப்படி யாரும் வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் போய் என்ன செய்யறான், எஜமானன் சொல்ற கோவப்பட்டு நொண்டிகள், குருடங்க, ஊமையங்க, சப்பானிகள் இவங்களை போய் நீ அழைச்சிட்டு வரணும், இவங்க எல்லாரும் வந்திருக்கான்னு சொன்னேன், இவங்களுக்கு விருந்து விடுங்கள் என்று சொன்னான். இதை 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிக்க பார்ப்போம். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவர் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்கள். கைதிகளை பார்ப்போம். இப்போ மனம் திரும்பிய மனுஷன் என்ன சொல்கிறான்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் நான் நினைச்சிருந்தேன், ஒத்தி வச்சுருந்தேன், இதையெல்லாம் நான் நினைச்சிருந்தேன் இழந்துருது, இதை நிறுத்தி வச்சிருதுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் இன்றைக்கி சபையில் பாருங்களேன், அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் கூட வைக்கிறான், அன்னைக்கு தான் கல்யாணம் நடக்குது, அன்னைக்கு தான் பால் காய்ச்சி நடக்குது, அன்னைக்கு தான் சாவுதம்னு அன்னைக்கு தான் சாவுதான். சாத்தா எப்படி வேலையை பண்ணுறா பாருங்க. அதனால நம்ம வர முடியாதுன்னு சொல்கிறோம். அன்னைக்கு என்ன, அதான் மனம் திரும்பிய மனு சொல்கிறான், இது கடவுளுடைய நேரம், கடவுளுக்குரியது, இதை நான் என்ன செய்ய மாட்டேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மாடு வாங்கி மாடு அன்னைக்கு கட்டி போட்டு வருவேன், அன்னைக்கு வரக்கூடிய வருமானம் எனக்கு தேவையில்லை. அந்த வருமானத்தை நஷ்டப்படுத்துகிறவர்கள் தான் மனம் திரும்பியவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்கும். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். கைதிகளை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை காணும், எங்கே போயிடுச்சு, நம்ம நினச்ச நேரம் கடவுளுடைய மனம் திரும்பின மனுஷன் கடவுளுடைய காரியத்தில் மட்டும்தான் கவனமாக இருப்பான், ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் சிந்தையாக இருப்பான். என்னைக்கு சாவு நமக்கு வருதுன்னு நினைச்சியாது, நீ செத்தா மேலே கொண்டு போன பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போகணும்னு சொன்னால், இந்த மனம் திரும்பிய மனுஷங்க வாய் திறந்து சத்தமாக ஜெபம் பண்ண மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. நானும் உங்களை திருப்தி கொடுத்ததுக்காக தான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னா பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். மனம் திரும்பிய மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, மௌனமாக உள்ளுக்குள்ள மட்டும்தான், ஆவியில் ஜெபம் பண்ணுறதுனா எப்படி, இப்போ நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணுங்களேன், உட்கார கண்ணை போடுங்க. ஆவியில் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு வருதா? நீங்கள் ஆவியில் பேசும்போது சவுண்டு வருமா? உள்ளுக்குள்ளே மட்டும்தான் நிச்சயம். ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், இப்போ ஜெபம் பண்ணுங்களேன், ப்ரே பண்ணுங்களேன், இப்போ துதிங்களேன், வெளியில் சவுண்டு வருதா? இதுக்கு பேர் தான் என்னது? வாயில பண்ணுங்க, சோத்திர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தாவே இயேசுவே இறங்கி வரும், சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிபிபிபிபிமா. நீ ஆவியில் உட்கார்ந்து பாரு, ஒன்றும் வராது, ஒன்றும் அசையாது. ஆவியில் நீ சொன்னா போதும், நீ கட்டளையிட்டா போதும், ஆவியிலே ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கும். கைதிகளை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? மனம் திரும்பின எல்லாருமே நினைச்சாங்கன்னா, மனம் திரும்பின மனுஷனுடைய ஆவி உயிரோடு இருந்தது. மனம் திரும்பும் போது நம்முடைய ஆவி உயிர்த்தெழுந்து விடுகிறது. செத்து போன நம்முடைய ஆவியை உயிர்த்தெழுந்து விடுகிறது. முதல் மனுஷன் பாவம் செஞ்ச போது என்ன செஞ்ச, ஆவி என்ன செஞ்சு போச்சு? முதல் மனுஷன் என்ன பாவம் செஞ்சான்? முதல் மனுஷன் என்ன பாவம் செஞ்சான்? விபச்சாரம் பண்ணானா? களவு செஞ்சானா? கொலை பண்ணானா? அவர் செய்யாதுன்னு சொன்னதே செஞ்சான், அதானே? அப்போ சாபம் எது? அதானே சாபம் வந்துச்சு. அப்போ இன்னைக்கு பாவம்னா என்ன? நீ விபச்சாரம், நான் விபச்சாரம்லாம் பண்ணலை, நான் கொலையெல்லாம் பண்ணலை, நான் களவெல்லாம் பண்ணலை, இது பாவம் கிடையாது. இது உன்னுடைய மாமிசத்தினுடைய செயல்கள். பாவம்னா என்ன? கடவுள் எதை செய்யாதேன்னு சொன்னாரோ அதை செய்கிறது பாவம். கோவப்படாதுன்னு சொல்றாரு, நம்ம என்ன செய்யறோம்? கவலைப்படாதுன்னு சொல்றாரு, என்ன செய்யறோம்? கவலைப்படாது. இது என்னது? பாவம். பயப்படாதுன்னு சொல்றாரு, என்ன செய்யறோம்? பயப்படுறோம். அழாதே, கலங்காதே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இதுக்கு பேர் தான் என்னது? பாவம். இப்போ இங்கே மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? கவலைப்பட மாட்டான். மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? அழ மாட்டான். நீ சபைக்கு போகிற அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
யார்கிட்டயா எப்படிமா இருக்கீங்கன்னா அது என் கேட்கப்படுறது அடிச்சவங்க பண்ணுங்கப்படுறது அடுப்போம் வரிசையாக மனம் திரும்பிய மனுஷன் சொல்கிறான், இந்த உபத்திரவங்கள் கடவுள் என்னோடு இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது. கைதிர்களமா நல்லா கடவுள். அப்போ அதில் இந்த 15 கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க பார்ப்போம். 16 அதற்காக ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இதை நம்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் வேண்டாம். ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி பலரை அழைப்பித்தான். அதில் எல்லாரும் என்ன செய்யலைன்னா வரலன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய விருந்துக்கு நாம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சோம்னா வந்துடணும். கடவுளுக்குரிய நேரத்தை நீங்கள் அந்த ஆவியில் ஜெபம் பண்ணுறதை நீ இப்போ உட்காந்துருக்கும் போது பண்ணலாம், நடந்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கு, தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆவி உங்களுக்கு ஆவி வேலை செஞ்சுட்டே இருக்கும். உலக வேலையை இந்த கை செஞ்சாலும் இந்த ஆவி என்ன செஞ்சுட்டு இருக்கோம். தண்ணி எடுத்து போகும்போது ஆவியில் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச முடியாதாக்கா? முடியுங்களா? ரத்தம் ஜெயம், என்னை விடுதலை செய்த ரத்தம் ஜெயம், என் சாபங்களை போக்கிய ரத்தம் ஜெயம், என் பாவங்களை நீக்கிய ரத்தம் ஜெயம், பரலோகத்தில் தேவனோடு பிதாவோடு எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் ஜெயம், என்னை நீதிமானாக்கிய ரத்தம் ஜெயம், என்னை செல்வந்தனாக்கிய ரத்தம் ஜெயம், என்னை குபேரனாக்கிய ரத்தம் ஜெயம். இயேசுவே உங்கள் ரத்தத்தினால நல்லா இருக்கிறேன், இயேசுவே உங்கள் ரத்தத்தினால நான் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், ஆவிக்குள்ள இருக்கிறேன், இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால இணைஞ்சிருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன். இது உள்ளுக்குள்ள இணைஞ்சிட்டே இருக்க முடியுமா? களவிட்டும் போது என்ன பக்கத்தில் இருக்க வெட்டதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பேசாமல் இருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம். அதனால தான் மௌனமாக இருக்கிறது. அதுவும் சொல்லிட்டாரு, நீ அதிகம் பேசினால் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டாய். அதிகம் பேசுவதனால் பாவம் இல்லாது போவாது. சுருக்கமாக தான் என்ன செய்யணும். நீதிமொழிகள் 19 நினைக்கிறேன், மனிதன் அதிகம் பேசும்போது அவன் பாவம் செய்யும். அப்போ இந்த மனம் திரும்பிய மனுஷன் என்ன செய்கிறாங்கன்னா மேக்சிமம் ஆவியில் கடவுளோடு அதிகம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இங்கே தான் நம்ம ஆவியில் கடவுளை ஆராதிக்கிறோம், இங்கே தான் ஆவியில் தொழுதும். இதான் இது பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்பும்போது மனுஷர் சொல்லுகிறபடி அல்ல, குடும்பத்தில் இருக்கிறோம் கடமையை செய்வோம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க திருத்தலத்துக்கு வரக்கூடிய மக்கள், உங்களுக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, நான் வரணும், என் கடமை வந்து என்ன செய்யணும், வீட்டில் ப்ரெஸ் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதுவும் கூட நான் ஆவியில் தான் ஜெபம் பண்ணணும். உங்களை ஆவியில் ஜெபம் பண்ணி வச்சு பழக்கணும். இதுதான் ஊழியம். இயேசு இதை தான் செஞ்சார். இயேசு சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி ராட்சியம் இப்படி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு தந்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து என்ன செய்யணும், யோசித்து இந்த கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம என்ன செய்யணும்னா வாழ ஆரம்பிக்கணும். நான் முன்னாடி உங்களை மாரி விசுவாசியாக இருக்கும்போது கூட்டங்களுக்கு தவறாமல் போவேன், திருநெல்வேலிக்கு போவேன், எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும், உலக ஜெபம் நடக்கும், எல்லா கூட்டத்துக்கும் போவேன். கூட்டம் நடக்கும், எல்லா ஊர்களுக்கும் போவேன், எல்லா கூட்டத்திலும் போவேன். கத்தி ஜெபம் பண்ண விட்டாங்க. இப்படி 1 மணி நேரம் ஜெப குறிப்பு எழுதிடுவாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், இந்த இதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அந்த காரியத்தை செய்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் மாமிசத்தில் ஜெபம் பண்ணுற ஜெபம். நான் எபேசியர் 6 ஆவியினாலே ஏவப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம், அது இருதயத்திலிருந்து வரும். அது பரலோக ராஜ்யத்துக்குரியது. பிசாசை கட்டி, பிசாசை அழித்து, பலவானை முந்தி கட்டி. இன்னைக்கு இதெல்லாம் மாமிசத்தில் கிடையாது, பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி என்ன செய்கிறாரா, மாமிசத்தில் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், அந்த குடும்பத்தில் கஷ்டம் தீரட்டும், அவங்க நோய் தீரட்டும், பிரச்சனை, இதெல்லாம் மாமிசத்தில் ஜெபம் பண்ணுறது. ஆவியிலே ஜெபம் பண்ணுற ஜெபம் அங்கே அந்த ஆவிகளை கட்ட சொல்லுவாங்க. நான் ஆவியில் பார்க்குறேன்ல, இந்த ப்ராசஸிங் கூட நடக்கிற காரணம் அந்த பலவானை அதை கட்டலைன்னா, பலவானை முந்தி கட்டாவிட்டால் அந்த உடம்பை நீ என்ன செய்ய முடியாது, கொள்ளையிட முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதை கட்டுடா அப்படின்னாரு. அது அங்கே நிற்கிறதையும் காட்டுறாரு. இதெல்லாம் நெஞ்சிடன்னா உட்காந்து இதை கட்டுகிறேன், இந்த ஆவியை கட்டுகிறேன். பலவான்னு சொன்னால் சாதாரண ஆவி கிடையாது, அது ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது. அதை சும்மா மாமிசத்தில் போய் ஜெபம் பண்ணோன்னா ஒற்றை அடியில் அடித்து கொண்டு நினைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி இந்த பாஸ்டர்மார்கள் மாமிசத்தில் ஜெபம் பண்ணுறதுனால ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க பாருங்கள். வீட்டில் 6-8 பிரச்சனை இருக்கும். ஆமாங்க, நான் வீடு சந்திக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். மாமிசத்தில் போகும்போது நீங்கள் ஊழியக்காரங்க வந்து ரொம்ப இந்த பாஸ்டர்மார்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்குறவங்க
நீங்கள் மாமிசத்தில் போய் ஆண்டவர் பாதத்தில் இருந்து அபிஷேகத்தில் இருந்து நிரம்பி ஆவியில் நீங்கள் போய் வீடு சந்திக்கலைன்னா, சும்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போய் வீட்டில் போய் அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பலவான்கள் ஆவிகள் ஒன்றை போட்டு தள்ளிடுவோம். ஒன்றா சந்திக்க முடியாமல் பொண்டாட்டி வழியா எல்லாம் உள்ள வழியா. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் வரங்க பிரச்சனைகள், குழப்பங்கள். பாஸ்டர்மார் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகள் பூரா ஏகப்பட்ட தப்பான விடுதியில் போயிட்டு இருப்ப. காரணம் என்னென்னா, பிசாசு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். அதே நீ ஆவியிலே நிறைந்து ஆவியிலே இந்த பலவான்களை கட்டுவாய் என்று சொன்னால் உன் குடும்பம் தேவனுடைய கனிகளால் ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். கைதுகளை மட்டும் நல்லா கரெக்ட் நல்லா கைது நல்லா இதெல்லாம் ஊழியத்துக்கு நீங்கள் பயன்படுத்த. எங்களை மாடு வைக்கிறதுக்கும் புல்லறுத்து போடுறதுக்கும் கூட்டுறதுக்கு தானே பயன்படுத்த. இதுக்கு நீ தகுதியாக வேண்டும். இதுக்கு நீ உன்னை இழக்க வேண்டும். இதற்கு சுயநலத்தை இழக்க வேண்டும். எதுக்கு இந்த மாம்சத்தினுடைய தன்மைகளை இழந்து நீ ஆவிக்குரிய தன்மைகளை அணிந்து ஆவியானவர் உன்னை வழிநடத்தி பயன்படுத்தினால் நீ அது இதில் யாருன்னா இங்கே ஒருத்தர் இல்லை, ஒருத்தர்கிட்ட 400 ஆவி இருக்குது. லேகியோன் பிசாசு பிடிச்ச மனிதர்கிட்ட நீ யார், நாங்கள் ஒரு படை. அந்த படைன்னு சொன்னால் 400 ஆவிகள். இப்போ இங்கே ஒரு 100 பேர் வராங்கன்னா எத்தனை ஆவிகள் இருக்கும்? ஒருத்தர்கிட்ட 400னா 10 பேர்ட்டு என்னாச்சு? 4000 ஆச்சு. அப்போ 100 பேர் வராங்கன்னா எத்தனாயிரம் ஆவிகள் இருக்கு? இத்தனாயிரம் ஆவிகளையும் சந்திப்பதற்கு நீ ஆவியிலே நிறைந்து நீ ஆவியிலே அந்த இதை கட்டக்கூடிய அளவுக்கு அழிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த 100 பேரையும் ஆண்டவருடைய ராட்சியத்துக்குள்ளே நீ வழிநடத்த முடியும். மனதிற்குள்ளே வழிநடத்த முடியும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கைதிகளை பார்ப்போம். நல்லா கரங்களை கட்டி. அதனால் ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் கடவுளுடைய ராட்சியம் அவனுக்குள்ள வராது. கடவுளுடைய ராட்சியம் வந்தால் அவனுக்கு எல்லா கவசம், அதான் சொல்கிறேன், மனம் திரும்பும் போது எல்லா கவசத்தையும் கொடுத்துட்றேங்கிறாரு. காலுக்கு மிதியடியை கொடுக்குறேன்டா, உனக்கு அந்த சால்வையை கொடுக்குறேன், உனக்கு அந்த விசுவாசம்னு கேடயத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன செய்கிறாரு? அந்த காரியத்தை அவ்வளோத்தையும் கொடுத்துருங்கும் போது ரிசீவ் பண்ணிட்டு தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான மம்மின்னு தான் கூப்பிடுவேன். என் அம்மாவே உனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன ஆவியில் பெற்றெடுத்தபடினால எனக்கு இப்படிப்பட்ட வஸ்திரங்களை இப்படிப்பட்ட ஆயுதங்களை தந்து நீங்கள் என்னை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. இந்த உடலை குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தி, குணமளிக்கிற ஆற்றல் இந்த உடலிலே இருக்கு. இந்த உடலை குணப்படுத்தக்கூடிய தன்மை அடைந்திருக்கிறபடினால் உண்மை நான் என்ன செய்கிறேன்? தொழுது கொள்கிறேன். தொழுதுன்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னலாம் தந்திருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட வரங்களை தந்திருக்கிறீங்களோ, இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. நான் அதை சொல்கிறேன், தொழுகு பண்ணும்போது உங்கள் ரத்தத்தை முத்தம் செய்கிறேன், உங்கள் சிலுவை சுமந்த தோலை முத்தம் செய்கிறேன், எனக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்களை முத்தம் செய்கிறேன், ஈட்டியால் குத்தப்பட்ட லாவை முத்தம் செய்கிறேன். அப்படி முத்தம் செய்து தொழுகிற தொழுகைக்கு பேர் தான் தொழுகை. ஒரு அழிலே சொல்லுங்களேன். இது எந்த சபையிலே நடக்கா? எந்த செப்புடுதல் நடக்காமா? எங்கே எந்த செப்புடுதல் இது நடக்கா? ஒன்றுலேயும் நடக்காது. 2 பேர் இவங்க வெனிச்சுவாங்க, பொண்டாட்டி இல்லை பிள்ளைகள் தெரிஞ்சவங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து யாராவது பணம் கொடுக்குற அவங்க மேடையில் ஏற்றி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு 2 பாட்டு பாடுவாங்க. அதனால் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது ஐயா சொல்லுவார், ஐயா ஒரு ஜெபத்தை எனக்கு தொடங்கி வைப்பார் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்வாங்கன்னா, அப்படி செய்தி கொடுக்கறதுனால இன்னொருத்தரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த செய்தியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா 10 பேரை சந்தோஷப்படுத்தினா தான், அவங்களை பிரியப்படுத்தினா தான் அவன் கொடுத்து வருவான். நம்ம இடத்துல தான் நம்ம யாரையும் கூப்பிட்டு மேலே ஏற்றி எரிசீரில் பண்ணுறது கிடையாது. இந்த பீடத்தில் யாருன்னு சொன்னால் அதுக்குரிய அந்த ஆவிக்குரிய தன்மையை, அபிஷேகத்தை, அந்த அலங்காரத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். கைதிகளமாகவும் நான் உங்களை சதிக்க வேண்டியதில்லை. சாமம் என்ன எது? சாபம் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வச்சா அது என்னது? சாபம். கடவுளை நம்ப வேண்டிய இடத்துல மனுஷன் நம்பினா அது என்னது? சாபம். அப்புறம் சொன்ன ஆண்டவர் இந்த சாபத்தெல்லாம் என்ன செய்யணும்? நீக்கி எனக்கு என்ன செய்யும்? இப்படி ஆசீர்வாதத்தை தாரும். ஒரு வழியிலே சொல்லுங்களேன். அப்போது மனம் திரும்பி தேவனுடைய ராட்சியத்தை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை உங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறோம். பேசலாம் முடிஞ்சால் இந்த செய்தியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் நீங்கள் நினைச்சிங்க பயன்படுத்துங்க. பேசலாம்.